காடை ஃப்ரை எப்படி சூப்பராக பண்ணுறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கங்க நண்பா. காடை ஃப்ரை வந்து சேம் நம்ம கடையில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம பண்ண போகிறோம். எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் சேம் கடையில் வர அதே டேஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, கடையில் வந்து எக் ஆட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குது. எக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பிராய்லர் கோழிகளுக்கு மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து காடைக்கு கண்டிப்பாக ஆட் பண்ணவே மாட்டாங்க. அதோட மசாலா வந்து ஃபுல்லாக பாருங்கள் தெரியும். இது வந்து நம்மளோட தெரிஞ்ச ஒருத்தவங்களோட கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து சேல்ஸுக்கு இல்லை, இது வந்து முட்டை வைக்கிறதுக்காக இருக்கிற கடை. அண்ணா வெட்டிட்டு இருக்காரு. நம்ம டேரெக்டாக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் வீடியோ பார்க்குறேங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் டிங்குன்னு தட்டி விட்டு என்னோட எம்எஸ்டி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்வைப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். வாங்க ரெசிபியில் போயிடலாம். காடையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, டெர்மரிக் பவுடர், சால்ட்டு, கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு மேக்னேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் விட்டுருங்க. அப்படியே வந்து மஞ்சப்பொடி அப்புறம் உப்பு மட்டும் போட்டு நல்லா வந்து மேக்னேட் பண்ணி ஒரு மணி நேரம் விட்டுருங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இதுதான் மெயின் மசாலா. இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபிஷ்ஷுக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து காடைக்கு பண்ணுறோம். சிம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அளவாக போடணும். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர், மைதா, அரிசி மாவு மூணையுமே மிக்ஸ் பண்ணி ஒட்டுக்க ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து தனித்தனியாக ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஆட் பண்ணுறது வந்து தனித்தனியாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் மாறும். ஒட்டுக்கா வந்து சலிச்சு ஒட்டுக்கா ஆட் பண்ணிடுங்க. மெயின் வந்து சில்லி பவுடர், டெர்மரிக் பவுடர், அப்புறம் தேவையான சால்ட்டு, அப்புறம் சிக்கன் மசாலா, இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்டு. நல்லா போட்டு இந்த அடிச்சிருக்க மசாலா வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 1 வீக் கூட தாக்கு பிடிக்கும். நீங்கள் டப்பாவில் போட்டு வைக்கிறனா வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 5 to 10 நிமிஷம் தான். நீங்கள் வந்து இதை நல்லா டிப் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பர்ஃபெக்டான காடை ஃப்ரை ரெடி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணால் பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். இந்த காடை ரெசிபி செஞ்சிங்கன்னா எகைன் செய்யணும்னு தோணும். ஏன்னா ரெசிபி மசாலா ரெண்டுமே உப்பு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்காவான டேஸ்ட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இது செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தோட்டத்தை சீரீஸ் கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு நான் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ஃபேமிலியாக செஞ்சு சாப்பிடுங்க நண்பா. பொரிக்கிறது எப்பவுமே லோ ஃப்ளேமில் பொரிங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டான உங்களுக்கு ஷேரில் வேகும். இல்லைனா வந்து 2 பக்கம் வேகாமல் உங்களுக்கு வந்து அரைக்குறையாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா பக்காவாக 2 பக்கம் ஷேரில் வேகும். ஓகே கைஸ், பாய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.